எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நேற்று நீங்கள் பார்த்த வீடியோடைய தொடர்ச்சியான வீடியோ தான் இது. நேற்று முதல் நோன்பு ரமதானில் முதல் நோன்பு எப்படி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அந்த முதல் நோன்பு திறக்க இஃப்தாருக்கெல்லாம் என்ன செய்கிறேன், மறுநாள் 2வது நோன்புக்கு என்ன சமைச்சிருக்கேன், இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இப்போ முதல்ல இஃப்தாருக்கு அகரகர் செய்யணும். ஸோ ஒரு 3:30 மணி போல் அகரகர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை அகரகர், சைனா கிரேஸ், கடற்பாசி இந்த மாதிரி பலவிதமாக பல நேமில் சொல்லுவாங்க. ஜெல்லி மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று. ஸோ அது ஒரு 7-8 கிராம் எடுத்திருக்கேன். நான் மெஷர் பண்ணலை, ஜஸ்ட் கைகள் பிடிச்சு பார்க்கும்போதே எனக்கு தெரியும். அதிகமாக செய்யறதுனால ஒரு பழக்கத்தில் நான் எடுத்திருக்கேன். இதோட டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. டீட்டெயிலாக வேணும்னா அந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் 1 லிட்டர் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். 7லேருந்து 8 கிராம் வரைக்கும் 1 லிட்டர் தண்ணீர் உங்களுக்கு சரியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். தண்ணி லேசாக கொதிச்சு வந்ததும் நம்ம எடுத்த அகரகருக்குள்ள அதை சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். ஸோ ஒரு 10-15 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நான் வெல்லம் சேர்க்குறேன். இன்னைக்கு சுகர் சேர்க்கல. வெல்லம் இது சுத்தமான வெல்லம் தான். ஸோ நான் அப்படியே சேர்க்குறேன். நீங்கள் கரைச்சி வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சனால இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருக்கு, அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருந்தேன். ஒரு 3/4 கிளாஸ் கிட்ட இருக்கும். அதை சேர்த்துருங்க. தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வெல்லம் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தேங்காய் பால் சேருங்க, இல்லைனா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கொதிக்கிற சூட்டில் தானே இருந்தது. ஸோ தேங்காய் பால் அதிலே உங்களுக்கு குக் ஆகிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பிளேட், இந்த மாதிரி ரவுண்ட் பிளேட் எடுத்துருக்கேன். அகரகர் செய்கிறதுக்காகவே வாங்கி அகரகருக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேட் இது. ஸோ அதில் இந்த மாதிரி சேர்த்துடலாம். இதில் நீங்கள் சின்ன சின்ன மோல்டில் கூட நீங்கள் சேர்த்து டிசைனாக செஞ்சுக்கலாம். இப்போ அது நல்லா செட் ஆகணும். லேசாக ஆறி வந்த பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். இஃப்தாருக்கு சாப்பிடும்போது நீங்கள் சம்மருக்கு கூட நார்மலாக எடுத்துக்கலாம், இஃப்தாருக்கு மட்டும் கிடையாது. இப்போ செஞ்சுட்டு இருக்கும் போதே நோம்பு கஞ்சி வந்துருச்சு பள்ளியிலேருந்து. ரொம்ப நாள் பார்க்காத ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போதே. ஏன்னா போன வருடம் ரமலானுக்கு சாப்பிட்டதில் நம்ம வீட்டிலேயே செய்யலாம் தான். கண்டிப்பாக எல்லாருமே இதை விட சூப்பராக கூட வீட்டில் செய்யலாம். ஆனாலும் பள்ளிவாசல்களில் செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த நோம்பு கஞ்சியோட வாசம், அந்த டேஸ்ட் கண்டிப்பாக வேற லெவல். எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிக்கும் பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. அப்படியே தொடர்ந்து நம்ம டின்னர் அண்ட் ஷகருக்கு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு மட்டன் கறி தான் செய்ய போறேன். ஸோ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆயில், பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சு நம்ம மட்டன் கறி செஞ்சிடலாம். நேற்று நம்ம முதல் நோம்புக்கே மட்டன் கறி தான் செய்யறதா இருந்தது. லாஸ்ட் மினிட்ல சன் கேட்டனால பிரியாணிக்கு மாறிட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு மட்டன் கறி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இப்பவே செஞ்சுட்டோம் அப்படின்னா டின்னருக்கு சப்பாத்தி அல்லது பரோட்டா, டைம் இருந்தால் பரோட்டா இல்லைன்னா சப்பாத்தி போட்டுக்கலாம். ரைஸ் இல்லாமல் ஏதாவது டிஃபன் மாதிரி தான் சன் கேட்டாங்க. ஸோ சப்பாத்தி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நைட்டு டின்னருக்கும் ஆயிடும். ஷகர்னா என்ன நிறைய பேர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிடுவோம்ல, 3 to 4:30 மணிக்குள்ள அந்த சாப்பாடை சாப்பிடணும். அதுதான் ஷகர் டைம் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக ஷகர் செஞ்சுட்டு தான் நோன்பு வைக்கணும், இது நபிமொழி. ஸோ அந்த பர்டிகுலர் டயத்தை தான் ஷகர் நேரம் சொல்லுவோம். ஷகர் சாப்பாடு அப்போதைக்கு சாப்பிட்றோம்ல நோன்புக்காக, அதுதான் ஷகர் சாப்பாடுன்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு தான் இப்போ சமைச்சிட்டு இருக்கேன். டின்னருக்கும் சேர்த்து அந்த மட்டன் கறி சமைச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போது மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். எப்போதும் செய்கிற மாதிரி நார்மல் மட்டன் கறி தான், ஸ்பெஷலாக செய்யலை. நோம்புக்காக ஸ்பெஷலாக நிறையா செய்யலாம். ஏன்னா நோம்பு டயத்தில் நமக்கு கொஞ்சம் ஒரு டயர்ட்னஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் அதே மாதிரியே ரமலான் அப்படின்னாவே அதிகமான இறை வழிபாட்டில் இருக்கணும். ஸோ அதுக்கும் நம்ம டைம் ஒதுக்கணும். அதுக்கிடையில் நம்ம ரெசிபீஸும் நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக நான் வீடியோ போடணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமம். நிறையா வித்தியாசமாக செய்யலாம். பட் இறை வழிபாட்டில் தொழுகிறது, ஓதுறது இந்த மாதிரி எனக்கு டைம் கொடுக்க முடியாது. ஸோ என்ன செய்யணும், நார்மலாக ரொம்ப சிம்பிளாக தான் நான் ரமதானுக்கு ஃபுட் எப்போதுமே எடுத்துக்குவேன். அது உடம்புக்கும் நல்லது இல்லையா? ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஃபாஸ்டிங் இருந்துட்டு ரொம்ப லைட்டாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ எங்கள் வீட்டில் எப்போதும் இதுதான் பழக்கம். நான் வீடியோக்காக தனியாக நிறையா செய்யணும்னு நான் எனக்கு தோணலை. எப்போதும் எப்படி சிம்பிளாக செய்யணும் அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். இதுவே ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். ஸோ மிளகாய்த்தூள், கொஞ்சம் மட்டன் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கடையில் இஞ்சி பூண்டு விழுதும் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதுக்கடையில் மட்டன் நல்லா வதங்கிட்டு இருக்கு. மட்டன் தண்ணீர் எல்லாம் வற்றி வந்த பிறகு எப்போதும் செய்கிற மாதிரி தான் நம்ம மட்டன் குழம்பு ரெசிபி நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான். ஸோ போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்பாத்தி அப்படிங்கிறதுனால தான் குழம்பு மாதிரி செஞ்சுருக்கேன். டின்னருக்கும் வேணும், ஷகருக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ரைஸ் செய்கிறதா இருந்தால் கிரேவி மாதிரி பத்தத்தில் தான் எங்களுக்கு பிடிக்கும் ஷகருக்கு சாப்பிட்றதுக்கு குழம்பை விட. ஸோ கிரேவி மாதிரி செஞ்சு அதையே சாதத்தில் பெரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் எங்களுக்கு பிடிக்கும். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஷகர் சாப்பாடு எல்லோருக்கும் எல்லா வித சாப்பாடுமே செட் ஆகாது. அந்த டயத்தில் ஒரு 3:30 மணி 4 மணிக்கு நைட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக எது நமக்கு ஓகேவாக இருக்கும் அதை தான் நம்ம செய்ய முடியும். ஸோ எங்களுக்கு இந்த கிரேவி ஃபார்மில் இருக்கிறது தான் எப்போதுமே பிடிக்கும். குழம்பு மாதிரி இருக்கிறது அதெல்லாம் அவ்வளோ செட் ஆகுது. நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தான் என்னோட ஷகர் சாப்பாடு இருக்கும். இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு வெயிட் வச்சு மூடியாச்சு. ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வந்ததும் ஒரு மிதமான தேயில வச்சுட்டு ஒரு 20-30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா சூப்பராக சாஃப்டாக குக் ஆகி வரும். இது ஒரு சின்ன டிப்.
ரமதானுக்கு முன்னிலிருந்தே நிறைய பேர் கேட்டிங்க, ரமதானுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஏதாவது செய்றீங்களா, அதை வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிங்க. நான் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு நிறைய டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி நான் வச்சது கிடையாது. நார்மலாக நான் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்களே, இட்லி மாவு, வடை மாவு ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போதும் நம்ம நார்மல் லைஃப்பில் நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன செய்வோமோ அதே தான் நான் வந்து ரமதானுக்கும் செய்வேன். டெய்லி லைஃப்பில் கொஞ்சமாக 1 வீக் செய்கிறோம் அப்படின்னா ரமதான் டைத்தில் வந்து ஒரு 50 days வர்ற மாதிரி செய்வேன், அவ்வளோதான். நார்மலாக புதினா, மல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள், பச்சை மிளகாய், அப்புறம் புளிக்கரைச்சல். புளிக்கரைச்சல் வந்து ரொம்பலாம் இல்லை, ஒன்ஸ் வந்து நான் புளி கரைக்கிறேன் அப்படின்னா கூடுதலாக ஒரு 2 முறை வர மாதிரி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி புளிக்கரைச்சலாக இருக்கட்டும். அப்புறம் தேங்காய் துருவல் ஒரு தேங்காய் உடச்சி திருவுறோம் அப்படின்னா ஒரு 2 தேங்காவை உடச்சி திருவி ஸ்டோர் பண்ணிக்குவேன். அது எவ்வளோ நாள் வருதோ அது மாதிரி தான். அதே மாதிரி வந்து சிக்கன் ஒரு முழு கோழி வாங்குறோம் அப்படின்னா அன்னைக்கு கொஞ்சம் சமைச்சிட்டு மீதி கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதோடவே கருவாடு இருக்குது. இது வந்து டெய்லி லைஃப்பில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். இதே தான் ரமதானுக்கும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற பழக்கம் இல்லை. ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும் போது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது ரமதான் நோன்பு வச்சுட்டு அதே நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு செய்கிறதில்ல. அண்ட் டேஸ்ட்டுமே கொஞ்சம் மாறுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அது இந்த மாதிரி ஒரு சில ரீசன். ரொம்ப ஹெவியாகவும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். ரமதானுக்கு வந்து கொஞ்சம் லைட் ஃபுட்டாக, அதாவது நார்மலாக நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி சாப்பிட்டா ஓகே. டிஃப்ரெண்டாக வெரைட்டி செஞ்சு அது நல்லது இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்துட்டு பலதும் சாப்பிட்றது நல்லது இல்லைன்னு தோணும். ஸோ அதனால் வந்து ரொம்ப லைட் ஃபுட்டாக தான் நான் எடுத்துக்குவேன். ஸோ அதனால் நார்மல் டேஸில் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேனோ அதே தான் ரமதானுக்கு ஸ்டோர் பண்ணுவேன். எக்ஸ்ட்ராவாக கிடையாது. அதனால தான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ என்னால் போட முடியல. இதுக்கிடையில் மட்டன் குழம்பும் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சூப்பராக தகன்னு ரெடி ஆயிருச்சு. ஈவினிங் வந்து சப்பாத்தி அல்லது வந்து பரோட்டா செய்யணும். ஷகருக்கு கண்டிப்பாக சப்பாத்தி செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். இதுக்கு பிறகு அசர் தொழுகை முடிச்சுட்டு ஒரு 6 மணி போல் மறுபடியும் கிச்சனுக்குள்ளே என்ட்ராகி பஜ்ஜி செய்ய ஆரம்பித்தேன். நேற்று வீடியோலேயே வந்து வடை மாவு அரைச்சி வச்சிருப்பேன். ஸோ வடை செய்யலாமா பஜ்ஜி செய்யலாமான்னு குழம்பும்போது கடைசியில் பஜ்ஜி தான் ஜெயிச்சது. ஸோ வெங்காய பஜ்ஜி, ஏன்னா எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த பஜ்ஜி பிடிக்கும். வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ ரமதானில் ஃபஸ்ட் டே வந்து பிடிச்ச மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வெங்காய பஜ்ஜி தான் செஞ்சுருந்தேன். பர்சனலி எனக்கும் சரி என் பிள்ளைங்களுக்கும் சரி அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக். சட்னி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா வெங்காய பஜ்ஜி தான் செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக். அதனால் இனி வர வீடியோவில் உங்களுக்காக வேணும்னா டிஃப்ரெண்டாக ஏதாவது ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நார்மலாக நான் சொன்ன மாதிரி ஹெவியாக தான் நாங்கள் வித்தியாசமாக செஞ்சிருது. புதுசாக சாப்பிட்றதுலாம் சம்டைம்ஸ் உடம்புக்கு ஒத்துக்காது பார்த்தீங்களா. சில புதுசாக ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் ரமதான் டைத்தில் எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணுறதுல வேணும்னா உங்களுக்காக வேணும்னா கேளுங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் வித்தியாசமாக செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி வெங்காய பஜ்ஜியும் சின்னமாக குட்டியாக ஒரு பக்கோடா மாதிரி தான் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கடையில் நம்ம அகர் வந்து நல்லா சில்லுன்னு செட் ஆகியிருக்கு. அதை கட் பண்ணிவிட்டு அடுக்கி வச்சுக்கலாம். செட் ஆகி ஃப்ரிட்ஜில் எடுத்ததுமே பொண்ணுக்கு வந்து ஜெல்லி மாதிரி இருக்குமா, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஃபுல்லாக அவங்க சாப்பிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிங்குக்காக வந்து நன்னாரி சர்பத் தான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான், முதல் நோன்புல. ஸோ எல்லாமே கொஞ்சம் நார்மலாக சிம்பிளாக தான் இருந்தது. கூடவே நோன்பு கஞ்சி கூட சில்லுன்னு தர்பூசணி அண்டு பழங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து இது 2 மட்டும்தான். ஆப்பிள், வாழைப்பழம்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கலாம். இன்றைக்கி இது 2 தான் எடுத்திருக்கேன். இது கூடவே அகரையும் பிளேட் பண்ணிவிட்டு வெங்காய பஜ்ஜி, அவ்வளோதான். இன்றைக்கி எங்களுடைய இஃப்தார் வந்து இப்படி தான் இருந்தது. அதாவது நோன்பு திறப்பு. இஃப்தார்னா நோன்பு திறக்கிறோம்ல, ஒரு மகரிப் டயத்தில் ஒரு 6-6:30 மணிக்கு மகரிப் பாங்க் சொல்லுவாங்க தொழுகைக்காக. அதுக்கு முன்னே ஒரு 5 minutes முன்னாடி நோன்பு திறப்பு இருக்கும். ஸோ அதுதான் இஃப்தார்னு சொல்லுவோம். அதுக்காக நான் செஞ்ச ஸ்நாக்ஸ் தான் இது. ஸோ இன்றைக்கி முதல் நோன்பு இப்படி தான் போச்சு. நேத்தோடைய கண்டினியூ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பிறகு மகரிப், இஷா, திராவிக் தொழுதுட்டு நாளைக்கு ஷகருக்கு மீட் பண்ணலாம். 3:30 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். அலாரம் அடிக்கும் போது 3:30 தான் சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணால் மணி 4. தூக்கத்தில் ஸ்னூஸ் பண்ணி ½ hour போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவசரமாக வந்து தொழுகை இருக்குது, தகஜத் தொழுகணும். ஸோ தொழுதுட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு ஊற வைக்கலாம், டைம் இருக்காது. ஸோ அதனால் தகஜத் தொழுதுட்டு தோசையை நம்ம வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு மாவு இருந்தது. ஸோ தோசை தான் ஊற்றி எனக்கு சாப்பிட்டோம். சப்பாத்திக்காக மட்டன் கறி செஞ்சு கடைசியில் தோசை சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 4:30 மணி ஆயிடுச்சு. தகஜத் தொழுதுட்டு வந்து செய்கிறதுக்கு 4:30 மணி ஆயிடுச்சு. சப்பாத்தியாக இருந்தால் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தொழுகைக்கு போகலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஊறி இருக்கும். ஸோ சப்பாத்தி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எழுந்திருக்கவே கொஞ்சம் லேட்டானனால அந்த பிளான் எல்லாம் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் ஷகர் சாப்பிட்ற அளவுக்காக எங்களுக்கு டைம் கிடச்சிது. இன்னைக்கு 2வது நோம்பு இப்படி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஏதோ ஒன்று பிளான் பண்ணி இதுலேயே ஒன்று போய் முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog அல்லது ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.